ஹாய் சிலக்ரீஸ், இது நான் உங்கள் நதி. நாம் இப்போது 2025 லாஸ்ட் டேட்டில் இருக்கோம். என்னங்க இதை சொல்லவா நீங்கள் வாய்ஸ் ஓவர் போட்டீங்க? அப்படி இல்லைங்க, எல்லோரும் நியூ இயருக்கு ஒரு ரெசல்யூஷன் எடுப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே ஒரு மாதமோ இல்லை 2 மாதமோ அவ்வளோதான் அப்படி விட்டுருவாங்க. பட் ஆனால் நம்ம டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஃபயர் மாதிரிங்க. நம்ம ஒரு ரெசல்யூஷன் எடுத்தோம்னா அது கரெக்டாக ஜாப்பில் உட்கார்ற வரைக்கும் நம்ம அதை விடவே கூடாது. ஓகேவா? 2026ஆம் ஆண்டு புது புது மாற்றங்கள் நடக்கும். அதிகமான வேகன்சிஸ் வரும் நம்புவோமே. ஏன் ஒரு வேகன்சி வந்தாலும் உழைக்க தயாராக இருப்போமே. இது எல்லாரும் சொல்கிறது தான், ஒரு வேகன்சி இருந்தாலும் நம்ம உழைக்கணும் அப்படின்னு. கண்டிப்பாங்க, இது 100% உண்மைங்க. ஒரு வேக்கன்சி தானே வருது, நம்ம என்னத்தை படிச்சுட்டு நோ 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 இந்த ஒரு வேக்கன்சி வாங்குறதுக்கும் நம்ம போராடணும். நம்ம டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் போராடவோ உழைக்கவோ கற்றுத்தரணும்னு அவசியம் இல்லை. அதை எப்படி போராடணும்னு தெரிஞ்சால் போதும். கரெக்டு தானே? அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ஸ்டடி வித் அதி. நியூ இயர் உங்களுக்கு ஒரு நல்ல தொடக்கமாக மாற என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். இந்த புதிய ஆண்டு எண்ணம் மாற்று, பழக்கம் மாற்று, டிஎன்பிசி பதவியால் வாழ்க்கையை மாற்று. இந்த ஆண்டு சத்தம் மட்டும் இல்லைங்க, சாதனையும் பேசணும். ஓகே, குட் லக்.